ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி வந்து அமாவாசை சிம்பிளான ஒரு சமையலை தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். வாங்க என்ன செஞ்சுருக்கேன், ஒரு விலாகாக போட்டிருக்கேன். லன்ச் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு புதன்கிழமை என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுன்னு பார்க்கலாம். தோசை தான். அப்புறம் வந்து அதுக்கு என்ன சட்னி வச்சுருக்கேங்கிறத காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 2 பத்த தேங்காய், கொஞ்சம் இவ்வளோண்டு புதினா, ஒரு 4 கொத்தமல்லி, 2 இவ்வளோ சின்ன வெங்காயம், இவ்வளோ பூண்டு, ஒரு கொட்டை புளி, இவ்வளோண்டு 1 ஸ்பூன் உடச்ச கடலை, உப்பு, கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் 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 போட்டு அரைச்சாச்சு பச்சையாகவே. அது ஒரு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சட்னி அப்படின்னு அரைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு தனியாக நல்லா. இந்த மாதிரி கலப்படமாக போட்டு அரைக்கும்போது அதுவுமே ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி வித்தியாசமாக நம்ம வந்து அரைக்கணும். நான் வந்து வீடியோவில் காட்டில் அதை காட்டிருக்கேன் நிறைய மாதிரி. இன்னொரு மாதிரி உங்களுக்கு நான் எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ மணி வந்து 12 ஆக போகுது. நான் ஒரு 1/2 hour முன்னாடியே வந்தேன். 11:30க்கு தான் வந்தேன். இப்போ வந்து இங்கே சாம்பார் தான் ரெடி பண்ணியாச்சு. என்ன போட்டு சாம்பார் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு கத்திரிக்காய், குடமிளகா, ஒரு சின்ன கேரட் பொடி, அவ்வளோதான். அது போட்டு சாம்பார் வச்சாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு கோவக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோவக்காய் பொரியல் குக்கர்லேயே தான் தாளிச்சிட போகிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, கோவக்காய் நிறைய பேர் செய்துங்க. நார்மலாக இந்த மாதிரி ஒரு பொரியலுமே நல்லாயிருக்கும். நான் நிறைய கோவக்காய் ரெசிபி எப்படி ட்ரை பண்ணுறது 65 இதெல்லாம் காமிச்சிருக்கேன். இது ஒரு விதமான பொரியல், இதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கு வதங்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் கொதிச்சிருச்சு. அதுக்கு ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கொத்தமல்லி போட்டுட்டு மூடிடலாம். இது வந்து வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. ஒரு 1/4 கிலோ கோவக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் நிறைய நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்குகிறேன். ஏன்னா வந்து பக்கத்துலேயே இருக்குது எங்களுக்கு. ஜெப்டோ, ஃப்ளிப்கார்ட்டு இதெல்லாம். இது ப்ரொமோஷன்லாம் இல்லை. நான் இப்போ வந்து கொஞ்சம் நாளாக இங்கே சீப்பாக இருக்க காய்கறி மட்டும் இங்கே வாங்கிட்டு வருது. கடைக்கு அதிகமாக போகிறதில்ல. ஏன்னா நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். என்னால் இறங்கி வந்துட்டு அப்பப்போ கடைக்கு போயிட்டு தூக்கிட்டு வர முடியல வயசான காலத்தில். அதனால் வந்துட்டு முக்கால்வாசி வாங்கிக்கிறேன். இங்கேயே அதெல்லாம் அதிகமான பொருள் மட்டும் அதிகமாக இருந்தால் கடையில் சீப்பாக இருக்கிறதுக்கு வாங்கிட்டேன். இது கொஞ்சம் வதங்காட்டதான். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு எப்போதும் பார்த்துட்டு 1/4 கிலோ வதக்கிட்டு இது வந்து நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் செய்கிற மாதிரியே செஞ்சால் நல்லாயிருக்கும். அது அந்த காலத்தில் இப்படி தான் ட்ரெடிஷ்னல் ரெசிபி அம்மாலாம் செய்வாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக இருக்கதான் நம்ம பார்த்து தான் எல்லாமே சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் மிளகாத்தூள் வந்துட்டு இந்த சின்ன ஸ்பூனில் அதை கட்டிவிங்க. இது வந்து குழம்பு போயிடுச்சு இது கொஞ்சம் போட்டால் தொக்கா வரும் இல்லையா, அதுக்காக காரணம் வேணும். பக்கத்து வீட்டில் பண்ண அமக்கலத்தை பாருங்கள். பக்கத்தில் ஜன்னல் பக்கத்தில் துணியை காய போட்டுருக்காங்க. காற்று அடித்தா அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் எங்கள் வீட்டில் இது பாருங்கள். கிச்சன் இங்கேயே சமைக்கிறேன். என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தெரியவே இல்லை. நான் ஜன்னலை மூடி தான் ஆகணும். தலையெடுத்து எனக்கு வாடகை கொடுத்து வந்து இப்படி கஷ்டப்படுறேன் நான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன். குக்கரில் வைக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக நான் போட்டுருக்கேன். நீங்கள் கடாயில் செய்கிறதுனால மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரே ஒரு கை கூட இல்லை தண்ணி தெளிச்சிருக்கேன். விசில் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த விசில் போட்டாச்சு. அதுக்குள்ளே இங்கே ஒரு வேலை பார்த்துக்கலாம். வாழைக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வறுத்துக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பருப்பு வைக்கும் போது கொஞ்சமாக நெய் விட்டு தாளிச்சிக்கலாம். வாழைக்காயை கட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பருப்பு தாளித்து விட்டாச்சு. ஆல்ரெடி பெருங்காயம் போட்டேன். நான் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு ஒரு சின்னதாக காஞ்ச மிளகா கிள்ளி நெய் விட்டு தாளிச்சிருக்கேன். பருப்பு நெய் விட்டு தாளிச்சிங்க நல்லா. கொஞ்சம் இப்படி இருக்கேன்னு எல்லாம் சொல்லிடாதீங்க. நான் ஒரு ஆளே வயசான காலம் சமையல் பண்ணுறது கொஞ்சம் எல்லாம் செய்துட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் அதை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா உடனே பண்ண முடியாது இல்லையா, டைம் ஆகிடும் வர. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு நான் பூண்டெல்லாம் போட்டுருக்கலாம். அதை நான் போடலை. இப்போ அதிலே இந்த வாழைக்காயெல்லாம் போட்டு இப்படியே செய்வேன். நான் பெரட்டிட்டு மிளகாத்தூளையும் செய்வேன். இன்றைக்கி சில மறதி ஆகிட்டு எனக்கு அதனால் இப்படியே போட்டு விட்டேன். இல்லைன்னா மிளகாத்தூள்லாம் பெரட்டி தான் போடுவேன் வாழைக்காயில். பரவாயில்ல, படுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டா இல்லை, போட்டுக்கிட்டு படுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டியதான். மறதி இருந்தால் எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் பண்ண முடியாது இல்லையா. ஓகே. இப்போ கொஞ்சமாக அது ஒரு வாழைக்காய் தானே, அது தகுந்த அளவுக்கு உப்பு சேர்க்கணும். போல் தூள் உப்பு அப்போ தான் அது கரையும். நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்கலை எதுவும். அப்படியே கொஞ்சம் வதங்கி வரட்டும். இங்கே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வாழைக்காய் தானே போட்டுருக்கோம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஏற்ற மஞ்சள் தூள், இதுக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் 1, பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன் போகிறோம். இதிலே நல்லா பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரிச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இருக்குது. எது இருக்கோ அதை போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
உப்பு நம்ம ஆல்ரெடி வாழைக்கால் சேர்த்து இதை லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துடும். இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு விப்பர் மோடில் போட்டு தான் நான் அப்படியே சுற்றி எடுத்தேன். இது வந்து பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு. அப்படிலாம் வந்து பூண்டை வந்து நமக்கு தோலோடு சேர்க்கணும். சேர்த்தா அந்த மாதிரி ரொம்ப நையாக ஆகக்கூடாது. அப்படியே ஒன்றும் பாதியமாக தான் சுற்றி எடுத்துருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு ரொம்ப சேர்த்துக்கணும். அவ்வளோதான். அப்படியே பரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி கழிச்சிட்டு அப்படியே மூடி வைக்க வேண்டியதுதான். அப்படியே வெந்துடும். சும்மா தண்ணி தெளிச்சிடலாம். அவ்வளோதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும் வாழைக்காய். இதே வந்து வாழைக்காய் வேக வச்சாச்சு. வேகட்டும். வேகிற வரைக்கும் அப்படியே பரட்டி விடுவோம். திருப்பி தண்ணி வந்து சும்மா ஒரு கையளவு தெளித்து சிம்மரில் போட்டுட்டேன். இங்கே வந்து கோவக்காய் அதுக்குள்ளே ஒரு விசில் வந்து நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். அந்த கத்திரிக்காய் பொரியலெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மெத்தடு தான். சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு வெங்காயம் போடணும் கண்டிப்பாக. பூண்டு தட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனையாக கொஞ்சம் 4 பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டேன். அதான் பூண்டையும் தட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேகும் போதே போட்டிங்கன்னா பூண்டு நல்லா அந்த வாசனை இறங்கி நல்லாயிருக்கும். மறந்துட்டு அதை வேறு ஒன்றும் இல்லை, எடுத்தும் போட மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் போடலை. சாம்பார் கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும். அப்படியே விட்டார். காரப்பழம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இங்கே வந்து இப்படி தான் நம்ம வந்து சமையலை செய்யணும். நான் வந்து 11:15 வந்தேன். இப்போ பாருங்கள், மணி 12:15 ஆக போகுது. 1 ஹவர் ஆக போகுது. பட் சமையல் முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எடுத்து க்ளீனிங் பண்ணுற வேலை தான். வாழைக்காய் மட்டும் தான் வறுவல் நடக்குது. ஓகேவா? முதல்ல வந்த உடனே எப்போவுமே சொல்கிறது தான் பிகினர்ஸ்க்காக, அரிசி ஊற போடுறதா இருந்தால் ஊற போட்டு ஃபஸ்ட்டே வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒலையை வச்சு வடிக்கிறதோ எப்படி செய்கிறதோ செய்யுங்க. நான் ரைஸ் குக்கரில் வைக்கிறதுனால நான் அப்படியே இந்த அரிசி சீக்கிரமாக வெந்துடுது. அதனால் ஊற வைக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஊற வைப்பேன். இந்த அரிசி கொஞ்சம் அந்த அளவுக்கு பழைய அரிசி இல்லை, சிவாஜி பிராண்ட் தான். பட்டு அப்படியே கழுவி போட்டாலே வெந்துடுது. அதையே நம்ம அப்படி செய்வானே நான் அப்படியே கழுவிடுவேன். வாழைக்காய் பாருங்கள், சும்மா தண்ணி ஒரு கை அளவு தான் தெளித்து விட்டேன். அப்படியே அகலமாக பரத்தி வச்சுட்டு சவக்க வச்சு எடுத்துக்கலாம். என்ன வேணால் கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கலாம். அந்த சீரகம் பூண்டை தட்டி போட்டதுனால நல்ல கமகமான ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் வாழைக்காய். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது கொஞ்சம் சிம்மரில் போட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். நம்மளோட பொரியலுமே ரெடி ஆகிடுச்சு. மாற்றிடலாம். வாழைக்காய் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் இதெல்லாம் கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். திரும்ப சப்பாத்தி போட வந்தால் இருந்தாலும் சமைச்சு விடுச்சோன்னா எண்ணெயெல்லாம் இருக்கும் பாருங்கள். சூடாக இருக்கும்போதே ஸ்டவ் தொடச்சிட்டா ஈஸியாக போயிடும். இது வந்து இந்த மாதிரி கிளாஸ் டாப்பெல்லாம் வெடிச்சிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தண்ணி தெளித்து நம்ம தொடச்சா ஒன்றும் ஆகாது. கழுவிட்டால் தான் அப்படி ஆகும். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா தான் இங்கே சப்பாத்தி போட ரெடியாக கொஞ்சம் பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வந்து வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன். அவ்வளோதான். திருப்பி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு திருப்பணும். அப்படியே இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதே பார்த்துடலாம். இங்கே அதுக்குள்ளே நான் சிங்கெல்லாம் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி ஸ்டவ்வுமே லைட்டாக தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து சப்பாத்தியும் போட வேண்டிய வேலை இருக்குது. என்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இங்கே வந்துட்டு சாம்பார் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கிட்டு ஸ்டவ்லேயே நிற்கலை. எனக்கு கஷ்டப்படுறேன். நல்ல பாத்திரம் வாங்கினேன். 4 பாத்திரம் உள்ளது 1000 ரூபான்னு வாங்கி கடைசியில் எனக்கு எது வாங்கினாலும் சரி வராது தெரியுங்களா. நிறைய ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து சாதமும் வெந்து வாமருக்கு போயாச்சு. நல்லா சூடாகவே இருக்கும். இன்னும் 2 மணி 3 மணிக்கு சாப்பிட்டா கூட அது அப்படியே சூடு இருக்கும். இங்கே வந்து வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்துட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு கோவக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. அடுத்து இங்கே வந்து குடமிளகா, கத்திரிக்காய், கேரட்டு சாம்பாருமே ரெடி ஆகிடுக்கு. அடுத்து இங்கே பருப்பு கடைஞ்சி தாளிச்சிருக்கேன் நெய் விட்டு. அடுத்து இங்கே வந்து தயிர் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து பொண்ணு ஏதோ பாஸ்தா பண்ண வெங்காயம் போட்டு கட் பண்ணி கேட்டால் அது கூட அவள் கட் பண்ணிக்க அவளுக்கு கஷ்டம். அதனால் கட் பண்ணி வச்சுக்கேன். இங்கே கொஞ்சம் மாவு இருக்குது. பையனுக்கு சப்பாத்தி போட்டுக்கணும். அவள் பாஸ்தா செஞ்சு சாப்பிடுப்பாள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். சிம்பிளாக முடிச்சாச்சு. அப்பளம் பொரிக்கலான்னு பார்த்தேன், வேண்டான்னு விட்டுட்டேன். இதுக்கு மேலே சாப்பிட முடியாது எங்களால். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, சப்பாத்தி போட்டு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு முடிச்சிட்டேன். இடையில இந்த க்ளீனிங் வேலைலாம் இல்லைன்னா இன்னும் கூட ஒரு 50 நிமிஷத்துலேயே ஒரு குழம்பு வச்சு 2 பொரியல் பண்ணியிருக்கேன். ரசம் ஒன்று தான் மிஸ்ஸிங். இங்கே மற்ற எல்லாமே பண்ணியாச்சு. அதுவும் சேர்த்துருந்தா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் எங்களுக்கு. என்ன ஒரு சின்ன கப் ரசம் வைக்க, அவ்வளோதான். 1 ஹவரில் வந்து நம்ம வந்து ஒரு அழகாக ஒரு சமையலை முடிக்க முடியும் அப்படின்ட்டு தான் இந்த விழாக்கை நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இங்கே கூட வந்து யாரும் எனக்கு ஹெல்ப்புக்கு கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன பூண்டு கூட 2 உரிச்சு கொடுக்க கூட ஆள் கிடையாது. அப்படி எல்லாமே நான் தான் செய்யணும். நான் ரொம்ப சொல்லியிருக்கேன் அடிக்கடிக்கு உங்ககிட்ட. அதில் நீங்களும் பிகினர்ஸு கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மெத்தட் தான் நான் சொல்லித்தருவேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு 2 சப்பாத்தி, கொஞ்சம் வாழைக்காய் 2 வச்சுட்டேன். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ஊற்றி வச்சுட்டேன். அதான் இன்றைக்கி வேறு எதுவும் கிடையாது. ஏன் இதில் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தோசை கல் கொஞ்சம் சூடாக இருக்கும் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து என்னோடய பொண்ணு கொஞ்சமாக கோவக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல் வச்சாச்சு. இங்கே வந்து பாஸ்தா வந்து வெந்துட்டுருக்குது. இனிமேல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். மூடி வச்சுருவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு என் பொண்ணு பாஸ்தா ரெடி பண்ணிட்டா. அதில் ஒரு கப்பு எனக்குமே என் பையனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா, தம்பிக்கும். நாங்கள் சாப்பிட்டு இப்போ அவள் பிளேட் தான் இது. பாஸ்தா, வாழைக்காய் வறுவல், கோவக்காய் பொரியல் அவளோட. அடுத்து இங்கே மணி 2 ஆகிடுச்சு. எனக்கு தான் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கேன். கொஞ்சமாக சாதம், அடுத்து வாழைக்காய் வறுவலும், கொஞ்சம் கோவக்காய் பொரியலும், அடுத்து கொஞ்சம் காய்கறி சாம்பாரையும் வைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. கடைசியாக நான் தான் சாப்பிட போகிறேன். அப்புறம் ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு நாளைக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கும். அது சுகர்னாலேயா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருந்தது. சாப்பிட்டு முடித்த பிறகு இருந்த கதையை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் இந்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.